இன்றைய தலைப்புச் செய்திகள். உழைப்பாளர் தின வாழ்த்து. உழைப்பாளர் தின வாழ்த்து. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை. சர்வதேச தொழிலாளர் தினமான இன்று தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தொழிலாளர்களின் உழைப்பை போற்றும் வகையில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தி குறித்து விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். உழைப்பின் முக்கியத்துவம். உலகமெங்கும் பரவி வாழும் உழைக்கும் மக்களின் உன்னத திருநாளாக கருதப்படும் மே தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் உழைக்கும் கரங்கள் போற்றுவோம் என்ற முதன்மையான வாசகத்தை அவர் முன்வைத்துள்ளார். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாக விளங்குவது பாட்டாளி வர்க்கத்தின் உழைப்பு மட்டுமே என்பதை அவர் தனது செய்தியில் ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார். வாழ்வாதாரம் உயர உறுதியேற்போம். தொழிலாளர்கள் வெறும் வாழ்த்துக்களுடன் நின்றுவிடக்கூடாது, அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை காட்டியுள்ளார். உழைப்பாளர்களுக்கான வாழ்வாதாரம் மேலும் உயரவும் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியேற்போம் என விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். வெறும் உடல் உழைப்பு மட்டுமின்றி அறிவு சார்ந்த உழைப்பை வழங்கும் அனைத்து தரப்பு மக்களையும் அவர் இந்த வாழ்த்தில் உள்ளடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கட்சியின் நிலைப்பாடும் தொழிலாளர் நலனும். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பிறகு வரும் முக்கியமான மே தினம் இது என்பதால் விஜய் அவர்களின் இந்த வாழ்த்து செய்தி அரசியல் வட்டாரத்திலும் கவனிக்கப்படுகிறது. உழைப்பாளர் நலம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் தனது கட்சி எத்தகைய முக்கியத்துவத்தை வழங்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாகவே இந்த வாழ்த்து பார்க்கப்படுகிறது. வேர்வை சிந்தி தேசத்தை கட்டமைக்கும் கரங்களுக்கு மதிப்பளிப்போம் என அவர் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். தன்னுடைய ரசிகர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அவர் விடுத்துள்ள செய்தியில் சுற்றியுள்ள உழைக்கும் மக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்யவும் அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார். மே தினத்தின் உண்மையான நோக்கமான 8 மணி நேர வேலை, தகுந்த ஊதியம் மற்றும் மனித உரிமை ஆகியவற்றை நிலைநாட்ட நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வு சிறக்க வேண்டும் என்ற தமிழக வெற்றி கழக தலைவரின் இந்த வாழ்த்து செய்தி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.